இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் மனசு மட்டும் எப்பவும் உன்னையே தான் நினைச்சிட்டு இருக்க பூமி. நான் எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் செஞ்சனும் நீ என் மகனுக்கு மனைவியா வந்திருக்க. என்ன பாவம் பண்ணணும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி சேர்ந்து மறுபடியும் பிரிஞ்சிடுறீங்க. நீங்க எப்பவும் ஒன்னா சேர்ந்திருக்கணும்னு ஆசையா இருக்க எனக்கே இவ்வளவு வேதனையா இருக்குன்னா ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிச்சு இப்படி ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கிறது உங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளவு வேதனையா இருக்கும். அதை என்னால புரிஞ்சுக்க முடியும் பூமி. மாமா தானே அத்தை, அவரு வாழ்க்கைய விட்டு என்ன போக சொல்லிட்டாரு. நான் செஞ்ச தப்புக்கு இதுதான் சரியான தண்டனைன்னு நினைச்சு அவரு நிம்மதியா இருக்காரு. மாமாவை பிரிஞ்சு இருக்கிறது, அவரை ஒரு வாட்டி கூட பார்க்காம இருக்கிறது, அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அத்தை. அதே நேரத்துல அவரை ஞாபகம் வந்து எனக்கு அழுக வருது. அம்மா பூமி, அவன் தன்னோட தங்கச்சி கல்யாணம் நின்னு போச்சுங்கிற கோவத்துல அப்படியெல்லாம் பேசிருப்பாம்மா. அவனுக்கு வேற எந்த வெறுப்பும் இல்ல. கண்டிப்பா அவனோட கோபம் குறைஞ்சு போயிடுமா. எப்படி குறையும் அத்தை? நான் எந்த தப்பும் செய்யலன்னு நிரூபிக்கணும்ல அத்தை. அதுக்கு ஒரு வழி இருக்குமா. என்ன வழி அத்தை? நம்ம பூர்ணிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள செட் ஆகி அவளுக்கு கல்யாணமாகி சந்தோஷமா இருந்தானா அதுக்கப்புறம் ககன் மனசுல இருக்கிற பாரம்லாம் குறைஞ்சிடுமா. அப்ப அவனுக்கு பாசமா இருக்கிற ஒரு துணை வேணும். அது நீதாம்மா. அப்ப அவன் உன் மேல இருக்கிற கோபத்தை குறைச்சுக்கிட்டு உன்னை அவன் தன்னோட சேர்த்துப்பாம்மா. அப்ப நம்ம பூர்ணிய கல்யாணம் பண்ணிக்க போற அந்த அதிர்ஷ்டசாலி யாரு? இந்த மாசம் முடியறதுக்குள்ள ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து அவன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லியிருக்கான். ககன் இப்ப அதுலதான் மும்மரமா இருக்கான். ஒரு மாசம் வரைக்கும் எதுக்கு அத்தை? ஒரு வாரமோ 10 நாளைக்குள்ளேயோ பண்ணி முடிச்சிடலாம்ல. எதுக்கு? அதாவது நாங்க சீக்கிரமா ஒண்ணு சேருவோம்ல.